வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 14 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிராம சபா மீட்டிங். இந்த ஈவெண்ட் வந்து யார் அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணாங்க. எப்படி இந்த மீட்டிங் நடந்ததுன்னா வர்ச்சுவலினா இந்த டீம்ஸ், கூகுள் மீட் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வர்ச்சுவலா வந்து இந்த கிராம சபா மீட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கு. இதோட தீம் என்ன அப்படின்னா நம்ம ஊரு நம்ம அரசு. மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா 16 லிஸ்டட் டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்ஸ் எப்படி இருக்குன்னா மொத்தம் 12,838 வார்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 25 முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்கு, 145 முனிசிபாலிட்டிஸ் அண்ட் 490 டவுன் பஞ்சாயத்து இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி. இந்த நேஷனல் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசியை இப்படியும் சொல்லலாம், எப்படின்னா ஸ்ரம் சக்தி நிதி அப்படின்னு சொல்லலாம். இது யார் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த நேஷனல் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசியை ரிலீஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர். இன்டகிரேஷன் ப்ரப்போஸ்ட் அப்படின்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து இந்த நேஷனல் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசியோட இணைக்கிறாங்க. என்னென்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னா இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐசி, பிஎம்ஜேஏஒய், அப்புறம் ஈஸ்டம் அண்ட் ஸ்டேட் வெல்ஃபேர் போர்ட்ஸ். இபிஎஃப்ஓன்னு நமக்கு தெரியும், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இஎஸ்ஐசினா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். பிஎம்ஜேனா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஈஸ்டம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஈஸ்டம் போர்ட்டல். நெக்ஸ்ட் ஸ்டேட் வெல்ஃபேர் போர்ட்ஸ். இந்த ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் நேஷனல் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி அண்டர்ல வந்து இணைக்கிறதா இருக்கு சொல்லியிருக்காங்க. இதோட கண்டினியூஷனே பார்ப்போம். இதோட எய்ம் என்ன அப்படின்னா டு கிரியேட் யூனிவர்சல் போர்ட்டபிள் சோஷியல் செக்யூரிட்டி அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ் பை 2030. 2030க்குள்ள எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் சோஷியல் செக்யூரிட்டி அக்கௌண்ட்ஸ்னா சமூக பாதுகாப்பு கணக்குகள் அந்த மாதிரி சொல்லலாம். அதுதான் வந்து இதோட எய்ம், நேஷனல் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசியோட எய்ம். இவங்க டார்கெட் என்ன அப்படின்னா டு ரைஸ் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பை 35% பை 2030. 2030க்குள்ள 35% ஆஃப் ஃபீமேல்ஸை வந்து வேலைக்கு வர வைக்கணும், அந்த மாதிரி சொல்லலாம் டார்கெட். அதுதான் இவங்களோட டார்கெட். ஃபேஸ் 1 வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 2025ல. ஃபேஸ் 2 வந்து எவ்வளவு தூரம் போக போகுது அப்படின்னா அப் டு 2030 வரைக்கும். ஃபேஸ் 3 வந்து பியாண்ட் 2030 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரினியூவபிள் எனர்ஜி 2025. 2025ல ரினியூவபிள் எனர்ஜி பிகம் த வேர்ல்ட்ஸ் டாப் எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ். அதாவது ஓவர்டேக்கிங் கோல். கோலையே வந்து நம்ம கோல் சொல்றோம்ல, கோல் பெட்ரோலியம் ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்றோம்ல, அதே வந்து சோலார் எனர்ஜி வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி எந்த வருஷத்துலனா 2025ல அப்படின்னு சொல்றாங்க. சோலார் அண்ட் விண்ட் மெட் 100% ஆஃப் குளோபல் பவர் டிமாண்ட் க்ரோத். இப்பதான் சொன்னேன், 100%மே வந்து சோலார் விண்ட்ல இருந்தே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சைனா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லெட் குளோபல் கிளீன் எனர்ஜி எக்ஸ்பான்ஷன் பை கட்டிங் ஃபாசில் ஃபியூல் யூஸ் பை 2%. ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்குல்ல, நம்ம கோல், அதெல்லாம் அது வந்து 2% வந்து கம்மியா இருக்கு இந்த மாதிரி சோலார் ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்றதுனால சைனாலன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து எக்ஸ்பேண்டட் சோலார் அண்ட் விண்ட் ரெடியூஸ் கோல் அண்ட் கேஸ் யூஸ். கோல் அப்புறம் கேஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறது கம்மியாயிருச்சு. எது வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னா சோலார் அண்ட் விண்ட் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சைனா தான் வந்து வேர்ல்ட்ஸ் டாப் கிளீன் டெக் எக்ஸ்போர்ட்டர் லெட் பை இவி அண்ட் பேட்டரிஸ். இவினா நமக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்னு சொல்லி. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ஃபர்ஸ்ட் யார் லான்ச் பண்றாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட டைப் என்ன அப்படின்னா ரீட்டைல் சிபிடிசி. சிபிடிசினா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. என்ன நேம்ல அப்படின்னா இ ருபி அப்படிங்கிற நேம்ல. இந்த பைலட் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த டேட் என்ன லான்ச் டேட்னா இது இ ருபி லான்ச் பண்ணது அப்படின்னா December 1, 2022. மொத்தம் எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூசர்ஸ் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வரைக்கும், இப்போ வரைக்கும் 7 மில்லியன் இந்தியாவில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பர்பஸ் என்னன்னா டு ப்ரொவைட் அ டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் ருபி இஷ்யூட் பை ஆர்பிஐ. அதான் இந்தியன் ருபி இருக்குல்ல, அது வந்து டிஜிட்டல் ஃபார்மா யூஸ் பண்றது தான் இதோட இந்த கரன்சியோட பர்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீட்டைல் சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த பிளாட்ஃபார்மை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக.
டு டெவலப் அண்ட் டெஸ்ட் டிஜிட்டல் கரன்சி சொல்யூஷன். இந்த டிஜிட்டல் கரன்சி சொல்யூஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக இந்த சாண்ட்பாக்ஸ், ரீட்டைல் சாண்ட்பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பை ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் வந்து அப்படின்னா கிஃப்ட் சிட்டி, GIFT கிஃப்ட் சிட்டி எங்கன்னா குஜராத்ல. இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எந்த பேங்க் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். இவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு ஹேண்டில் US டாலர் கிளியரன்ஸ் சிஸ்டம். US டாலர்ஸ் இருக்குல்ல அதை வந்து கிளியர் பண்றதுக்காக. ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டமோட ஆக்சுவலா இதோட எய்ம் என்ன அப்படின்னா பண பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஈஸி பண்றதுக்காக வேண்டி கொண்டு வந்த சிஸ்டம் தான் இது ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம். இந்த FCSS அதாவது ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் வந்து எந்த சட்டம் கீழ் வருது அப்படின்னா எந்த சட்டத்தின் கீழ் வருது அப்படின்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட். இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிரிகோபோரஸ் கேனடி. இந்த பிரிகோபோரஸ் கேனடி அப்படிங்கிறது ஒரு நியூ ஃபங்கஸ் ஸ்பீசிஸ். எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல. யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னா பை பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த கிரிகோபோரஸ் கேனடி வந்து எங்க அதிகமா வளருது அப்படின்னா ஃபிர் ட்ரீஸ்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ஊசி தாவரம்னு சொல்லுவோம்ல அதுதான். இந்த பிரிகோபோரஸ் கேனடி அஸ் லார்ஜ் ஃப்ரூட்டிங் பாடிஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை மீட்டர்னா 3 மீட்டர் ரேடியஸ்ல லார்ஜ் ஃப்ரூட்டிங் பாடிஸ் இருக்கு. ஃப்ரூட்டிங் பாடிஸ்னா நமக்கு தெரியும் which produces spores சொல்லலாம். அதுதான் வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிரிகோபோரஸ் கேனடி வந்து என்ன எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டு டீகம்போஸ் வுட். நம்ம மரக்கட்டை அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மக்குதுல உளுத்து போக வைக்கிறதுக்காக அதுக்கு வந்து இந்த ஃபங்கஸ் வந்து நல்லா யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பயோமெட்ரிக் அண்ட் வியரபிள் கிளாஸ் அத்தன்டிகேஷன் ஃபார் UPI பேமெண்ட்ஸ். யார் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பயோமெட்ரிக் அண்ட் வியரபிள் கிளாஸ் அத்தன்டிகேஷன்னா பை நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NPCI. இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு இம்ப்ரூவ் டிஜிட்டல் பேமெண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனை ஈஸி பண்றதுக்காகவும் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காக வந்து இந்த பயோமெட்ரிக் அண்ட் வியரபிள் கிளாஸ் அத்தன்டிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா நோ UPI பின் நீடட். நம்ம UPI பின் போடுவோம்ல அது வந்து தேவையில்ல. அதுக்கு பதிலாக பயோமெட்ரிக் டிவைசஸ் மூலமாவே வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா வியரபிள் ஸ்மார்ட் கிளாஸஸ் அலோவ் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஸ்மால் வேல்யூ பேமெண்ட்ஸ் யூசிங் வாய்ஸ் கமாண்ட் அண்ட் QR கோட் ஸ்கேனிங். ஸ்ட்ரெயிட்டா QR கோட் ஸ்கேன் பண்றது மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வியரபிள் ஸ்மார்ட் கிளாஸஸ் போட்டிருந்தா மொத்தம் இந்த சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் பண்றோம்ல அதை வந்து நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலமாவோ இல்ல QR கோட் ஸ்கேன் மூலமாவோ நம்ம வியரபிள் கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் நம்ம கண்ணாடி போடுறோம்ல அது போட்டிருந்தா நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. தேங்க்யூ.